பிரியமானவர்களே, வெகு காலத்திற்கு பிறகு நான் ஒரு ஷார்ட் எடுக்க கர்த்தரால் ஏவப்பட்டேன். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் செய்தி ரோமர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து. நான் இதில் 3ஆம் வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது ஆவியானவர் என்னோடு பேசினதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை கொள்கிறேன். ஆவிக்குரிய விபச்சாரம் இன்றளவிலே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருக்கும் நம்மை குறித்து சில வசனங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளிருந்து ஏவப்பட்ட சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து எனும் புருஷருக்கு பரிசுத்தமும் பிழையற்ற மனவாட்டியாக நம்மை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கூட்டிச் சேர்க்கிறார். அப்படி போல நாம் இன்றைய நாளிலே சபைக்குள் இருக்கும் நாம் இன்றைய நாளிலே அப்படிப்பட்ட பரிசுத்தம் பிழையற்றதுமான மனவாட்டியாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்விக்கு தான் இந்த வசனம் ஆவிக்குரிய விபச்சாரி என்று சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. நமக்குள் இருக்கும் பாவ சிந்தனைகள், பாவ கிரியைகள், இவைகள் மீண்டும் வெளிப்படுமேயானால் நாம் ஒரு மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், ஒரு மணவாளனுக்கு நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கையில் வேறொரு மணவாளனை கரம் பிடிப்போமேயானால் அது ஆவிக்குரிய விபச்சாரம் என்று வசனம் சொல்கிறது. கிறிஸ்து எனும் மணவாளனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கையில் உலகம் எனும் அல்லது கிறிஸ்து அல்லாத அல்லது பிசாசானவன் இவனுடைய பிரமாணம் அல்லது காரியங்களுக்கு நாம் உடன்படுவோமேயானால் நாம் கிறிஸ்துவின் பிரமாணம் அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மீறுகிறவர்களாயிருக்கிறோம். அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மீண்டும் பழைய மனுஷனாக நாம் வாழ்கிறோம். நாம் பாவ பிரமாணங்களுக்கு அடிமைகளாய் இருந்த பொழுது நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதையே நாம் மீண்டும் கள்ளப்புறமாக கதவை திறக்கிறவர்களாய் இருப்போம். இது விபச்சாரத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவன் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி என்று எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. இப்போ நம்ம பழைய மனுஷனை கழித்து புதிய மனுஷனாய் நம்ம பிறந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. இப்போது நம்ம கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக பரிசுத்த ஆவியானவரினாலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டே வருகிறோம். இந்த சூழ்நிலையிலும் நாம் மீண்டும் பழைய நிலைமையிலே பாவத்திலே இருந்து பாவ கிரியைகள் காரியங்கள் நமக்குள் இருக்குமேயானால் நாம் ஆவிக்குரிய விபச்சாரிகளாக இருக்கிறோம். ஆக 4 அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து எனும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். அதாவது நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது மோசேவின் மூலமாக. ஆனால் நமக்கு புறஜாதியார் இருக்கிற நமக்கு மனசாட்சியின் பிரமாணம் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வரும். மனசாட்சியின் பிரமாணத்தின்படி நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அந்த மனசாட்சிக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்து வந்தோம். மனசாட்சியின் பிரமாணம் இருந்தும் மனசாட்சிக்கு விரோதமாய் மனசாட்சியில் சூடுண்டவர்களாகிய பொய்யர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் வாழ்ந்து வந்தோம். ஆனால் அந்த பிரமாணத்திற்கு நாம் மரித்து கிறிஸ்து எனும் கிருபையின் பிரமாணத்திற்கு பங்காளிகளாய் அல்லது கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் நியமிக்கப்பட்டிருக்கையில் மீண்டும் மனசாட்சியின் பிரமாணத்தின் மீறுதல்கள் நமக்குள் இருந்தால் நாம் ஆவிக்குரிய விபச்சாரிகள். ஆக நாம் முதலாம்
மணவாளனை அவரை நாம் என்ன பண்ணுறோம், அதில் அவர் மரிச்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம அறிக்கையிடுறோம். மனசாட்சியின் பிரமாணங்களுக்கு நாம் மரித்தவர்களாகி, ஆனால் மரித்தவர்கள் என்று சொன்னால் மனசாட்சியின் பிரமாணத்திற்கு நம்மால் என்ன பண்ண முடியல, ஜெனியூனாக இருக்க முடியல. அந்த பிரமாணத்திற்கு நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மளால் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. ஆனால் கிறிஸ்து கிருபையாய் நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்மை உருவாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி ஒத்தாசையாக கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்காக நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார். கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோமானால் மனசாட்சியின் பிரமாணத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய், அதாவது மீறுகிற பொழுதுதான் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்மால் அதை நிறைவேற்ற முடியவில்லை, மீறுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த பிரமாணம், மனசாட்சி பிரமாணம் நம்மை குற்றவாளி என்கிறது தீர்க்கிறது. நம்மை நீதியாக நடத்துவதற்கு அது உதவவில்லை என்றால் நம்மால் அது முடியவில்லை. ஆனால் அது எதற்காக கொடுத்தது என்றால் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துவதற்கு ஒரு உபாத்தியாய் கொடுக்கப்பட்டது. நாமோ அந்த உபாத்தியை தள்ளினோம். ஆக முதலாம் மணவாளனுக்கு நாம் நீங்களாக்கி கிறிஸ்து எனும் இரண்டாம் மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மீண்டும் பழைய நிலைக்கு மாறுவோமே ஆனால் நாமும் ஆவிக்குரிய விபச்சாரிகளே. இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்ட இந்த செய்திகளை நீங்கள் தியானியுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆமென்.